அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் குரு பயிற்சி பலன். இந்த வருடம் மேச ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2025 வருடம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குரு பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி. 2025 வருடம் 2026 வரைக்கும் இருக்கும். இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சி. 9 நவகிரகத்தில் குரு பயிற்சினாவே எல்லாரும் ஆர்வமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதனுடைய கால கணக்குகளை எல்லாம் தெரிந்து கொள்ளணும். கோயிலுக்கு போய் அபிஷேகங்கள் அர்ச்சனைகள்லாம் பண்ணணும், குருவை வழிபாடு செய்யணும். இதில் இப்படி கொஞ்சம் விருப்பமாக இருப்பாங்க. மக்களுக்கு குரு பயிற்சினாவே ஒரு அதிக ஆர்வத்தை கொடுக்கும். அதில் இந்த குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வர்றார். மேச ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ என்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும், இதை மேசராசிக்காரர்கள் தெரிந்து கொள்வதும் நல்லது. அதில் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் வரும், பரணி நட்சத்திரம் வரும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் வரும். இது மேச ராசியில் பிறந்தவங்க. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் வீட்டில் குரு இருக்கார் மிதுன ராசியில். அந்த மிதுன ராசியில் குரு பகவான் மிருகசீரட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தை கடந்து திருவாதிரை நட்சத்திரத்தை 4 பாதத்தையும் கடந்து புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தை கடந்து அடுத்த ராசியான கடக ராசிக்கு செல்லும். இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய பயணங்கள். இப்போ 3ஆம் வீட்டில் குரு பகவான் வந்துட்டா மேசராசிக்காரர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறும். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை, அறிவாற்றலையும் கொடுத்துருவார். ரொம்ப நாளாக ஒரு லட்சியம் இருந்திருக்கும், ஒரு குறிக்கோள் இருந்திருக்கும், மனசில் நினச்சிக்கிட்டே இருந்து அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் போது சரியான சூழ்நிலையெல்லாம் அமையாது. ஏதோ தடைகள் அல்லது திசை மாதிரி போகிறது, நாம் நினச்ச விருப்பப்பட்ட வேலைகளை விட்டுட்டு வேறு வேலையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் குரு 3ஆம் வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன நினச்சோம், எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி குரு பகவான் மேசராசிக்காரர்களை செயல்படுத்துவார். அப்போ நினச்ச காரியத்தை எளிதாக நடத்தி வெற்றி அடைய வச்சிட முடியும். குறிக்கோள்லாம் எளிதாக வெல்லக்கூடிய சூழ்நிலையை அமைச்சுக்க முடியும். சில பேர்த்துக்கு நீண்ட நாள் லட்சியம் இருக்கும். நான் இந்த துறையில், இந்த தொழிலில் இதை சாதிக்கணும், இதுதான் எனது லட்சியம் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த லட்சியத்துக்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி சரியான முன்னேற்ற பாதைகள் அமையும். முயற்சி செய்வாங்க, வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பாங்க. அது நல்ல ஒரு துணிச்சல் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். தைரியத்தோடு முயற்சி பண்ணுவாங்க, துணிச்சலோடு முயற்சி பண்ணுவாங்க. இது 3ஆம் இடம் இளைய சகோதரர்கள், சகோதரியை குறிக்கும். இளைய சகோதரர்கள், சகோதரிகளோடு அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஒரு ஒற்றுமை உணர்வோடு பயணிக்க வேண்டும். அவர்களோடு சேர்ந்து சில விஷயங்களில் வெற்றிகரமாக ஒற்றுமையாக செயல்பட்டு நிறைய நல்ல விஷயங்களை மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் புதனோட வீடாக இருக்கிறதுனால கல்விஸ்தானத்தில் நல்லதொரு உயர்வான பலனை கொடுப்பார், நல்ல அறிவாற்றலை கொடுப்பார். சிந்தனையாளர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு, நல்ல சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேற அளவுக்கு மேசராசிக்காரர்களை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அமைப்பார். அதனால் மேசராசிக்காரர்கள் எதுவாக வர வேண்டும்
என்று நினைக்கிறார்களோ அதுவாகவே மாறுவதற்கு இந்த காலகட்டத்தை தயார்படுத்தி கொள்வது நல்லது. இதே குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது 5ஆம் பார்வையாக மேசராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குது. சுக்கிரனுடைய வீடு துலாம் ராசியை பார்க்குது. அப்போ 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கணவன் மனைவி களத்திரஸ்தானத்தை பார்க்குது. கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப், கூட்டாளிகள், அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழிலில் அவர்களோடு இணைந்து பணியாற்றி பொருளாதார முன்னேற்றத்தை வரவழைக்கிறது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒற்றுமை உணர்வு மேலோங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரே சிந்தனையோடு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்லதொரு முன்னேற்றத்தையும் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை வலிமைப்படுத்துவார். வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். குடும்பத்தோடு பல இடங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். வீட்டை அலங்கரிப்பது, புதுப்பிப்பது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இதை குரு பகவானுடைய 7ஆம் பார்வையாக மேசராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குது. யோகஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்தை. அது தனுசோட வீடு. தனுசு ராசி குரு பகவானுடைய வீட்டையே பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். பண வருமானம் இருக்கும். திடீர்னு அதிர்ஷ்டத்தால் பண வருமானம் இருக்கும், வரவு இருக்கும். பாக்கியங்கள், யோகங்கள், அதிர்ஷ்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் மிக சரியாக சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். தந்தையோடு நல்லதொரு ஒற்றுமை உணர்வோடு அவர்களுடைய வழிகாட்டுதலில் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சூழ்நிலை அமையும். தந்தையிடமிருந்து ஒரு பொருளோ பணமோ ஒரு ஆதாயம் வரக்கூடிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார பண வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மிதுன ராசியில் இருந்து 9ஆம் பார்வையாக சனியுடைய வீடான கும்பராசியத்தை பார்க்குது. அப்போ மேசராசிக்கு லாபஸ்தானமாக வந்துடுது. 11ஆம் வீடு. கடுமையாக உழைக்க வைப்பார். அந்த உழைப்பில் தன்னுடைய முயற்சியில் வெற்றியடைய வைப்பார். அந்த வெற்றியில் நல்லதொரு பொருளாதாரமும் முன்னேற்றம் ஏற்படும்.